ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1C ரெசிபீஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். எக் பப்ஸ் அல்லது முட்டை பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக இந்த மாதிரி பப்ஸ் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் பப்ஸ், காளான் பப்ஸ், முட்டை பப்ஸ் இது எல்லாம் பேக்கரியில் தான் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். இப்போ வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக முட்டை பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். இது கூடவே ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓமம் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி ரோல் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன், இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டிங்க அப்படின்னா மாவு இன்னும் நல்லா சாஃப்டாயிரும். இப்போது நம்ம அந்த பப்ஸுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். நம்ம இன்றைக்கி முட்டை பப்ஸ் பண்ணுறனால அந்த முட்டை மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஃப்ரை பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். சோம்பு சீரகம் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை மசாலா பண்ணுறதுக்கு நீங்கள் முட்டையை முன்னாடியே சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன் நான். இன்றைக்கி நம்ம 4 பப்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இதில் ரொம்ப சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கெச்சப் ஆப்ஷனல் தான், அது இல்லாட்டி நீங்கள் கொஞ்சமாக ரொம்ப சின்ன சைஸ் அளவு தக்காளியை அரைச்ச பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது அந்த டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பின்னாடி 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இது ரெண்டுமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணுறேன். இப்போ மசாலா பவுடர்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் செமி கிரேவிக்கும் திக்காக, கொஞ்சம் நல்லா திக்காக வர மாதிரி நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச முட்டை இருக்குது இல்லையா, அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண அந்த முட்டையை அந்த மசாலாவோட லைட்டாக அந்த ஹீட்டில் பரட்டினா போதும். அந்த மசாலா ஃபுல்லாக அந்த முட்டையில் நல்லா கோட்டானா போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி முட்டை மசாலா நம்ம ரசம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட மாவு நல்லா ஊறி இருக்கும். அதையும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு நல்லா ரெடியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த டைமில். இப்போது இதை சின்ன சின்ன பால்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பண்ணுறதுக்கு எந்த சைஸ் பால்ஸாக பிரித்து எடுப்போமோ அந்த சைஸ் பால்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். மொத்தம் 7 உருண்டைகள் வந்திருக்கு. இதில் நம்ம 4 பப்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு உருண்டைகளையும் நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ ரவுண்டாக அது மாதிரி தேய்க்கணும். சப்பாத்தி கட்டையில் அடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண மாவு உருண்டையை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் ரவுண்டாக ரொட்டி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இப்போது நல்லா தேய்ச்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த மீதி இருக்கிற 6 உருண்டைகளும் தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ இதை லேயராக வைக்கணும், ஒன்றுக்கு மேலே ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சதை கீழே வச்சுருக்கோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ரொட்டி நம்ம தேய்ச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை மேலே வைக்கணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 பப்ஸ் பண்ணுறதுக்கு 3 ரொட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 பப்ஸ் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற 3 ரொட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு ரொட்டியை வந்து நீங்கள் நார்மல் அப்படியே கூட ப்ளைனாக சாப்பிட்டுக்கலாம். இப்போது அந்த கீழே ஒரு ரொட்டி வச்சோம், அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணோம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்ச அந்த ரொட்டி இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி தேய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நம்ம சைஸ் எப்போவுமே அன்ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம கையில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற ரொட்டிக்கு ஏற்ற சைஸில் அதை ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம். இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரொட்டி வைக்கணும். இதே மாதிரி 3 ரொட்டி வச்சுட்டு இப்போ ஃபைனலாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 3வது ரொட்டி, அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அழகாக விரிஞ்சு வரும். இப்போது எண்ணெய் நல்லா சுற்றி அப்ளை பண்ணிட்டோம். ஒரு கத்தி எடுத்துகிட்டு இதை 2ஆக சரிசமமாக ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்கணும். இதில் நம்ம 2 பப்ஸ் பண்ணலாம். இப்போது 2ஆக பிரித்து எடுத்துட்டோம் இல்லையா, இப்போது இதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர்றதுக்காக மேலே இருக்கிற கொஞ்சம் ஏரியாவும் கீழே இருக்கிற கொஞ்சம் ஏரியாவையும் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண அந்த பாட்டை வந்து தனித்தனியாக எடுத்து எண்ணெயில் ஒரு சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டரில் நமக்கு ரெக்டாங்கிள் மாதிரி கிடச்சிரும். இப்போது அதில் நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம மடித்து அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதிலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு ஷேப்பில் வேணால் நீங்கள் பப்ஸ் வந்து மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணாத முட்டை மசாலா வச்சுக்கலாம். ஒரு முட்டை எடுத்து கூட கொஞ்சம் மசாலா அந்த மாதிரி சென்டரில் வச்சு 4 சைடும் நல்லா மடித்து அதை அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி மடிக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி தான் மடிக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் மடிக்கணும் ஆசையோ அந்த மாதிரி மடித்து கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு நல்லா சீல் பண்ணி மேலே கீழே இருக்கிற ஏரியாவை மடித்து இந்த மாதிரி ஊட்டிடுங்க. இதே மாதிரி தான் அடுத்த பப்ஸும், எல்லா பப்ஸும் இதே மாதிரி மடித்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மடிச்சிட்டனால மசாலா வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. மசாலா வெளியே வரவே வராது, நம்ம அந்தளவுக்கு நல்லா சீல் பண்ணி ஒட்டுறனால. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சுன்ட்டு. இதே மாதிரி மீதி 2 பப்ஸும் ரெடி பண்ணி நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். நம்மளோட பப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்கு. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு எண்ணெயே கரெக்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு பப்ஸாக அந்த எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ ஒரு பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சுற்றி எல்லாமே ஒரே மாதிரி கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போது இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சுவையான முட்டை பப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.